இப்போ ஒரு குற்றவாளி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்றப்பட்டு எஃப்ஐஆர் எல்லாமே போட்டு அதுக்கப்புறம் ஜெயிலில் ரிமாண்ட் பண்ணும்போது அவரோட கையோ இல்லை காலோ உடைக்கப்பட்டிருக்கு. ஆனால் நியூஸில் பார்க்கும்போது பாத்ரூமில் வழுக்கி விழுந்துட்டாரு, அதனால கை கால் அவர் உடஞ்சிச்சுன்ற நியூஸ் எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். ஒரு அட்வொகேட்டாக நீங்கள் சொல்லுங்கள், அது போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி பாத்ரூமில் வழுக்கி விழுந்து கை கால் உடையிறது பாசிபிளா? அதுதான் இப்போ என்னென்னா, அந்த பாதிக்கப்பட்டவங்க சொல்கிறது தான் இது. கீழே விழுந்து கை கால் உடஞ்சிருக்கா, போலீஸ் இன்னொன்று சொல்லுவாங்க, அவரை போய் பிடிக்க போகும்போது அவர் கீழே விழுந்துட்டார், அதனால் கால் உடஞ்சிருக்குன்னு. அதே போல் அவங்கள கூட்டு வராங்களே, இப்போ பாதிக்கப்பட்டவர் வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்கள கூட்டு வந்து ரிமாண்ட் பண்ணுவாங்க. ரிமாண்ட் பண்ணும்போது கன்சர்ன் மேஜிஸ்ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்பாங்க, இதுமாரி வந்து உங்களுக்கு அடிபட்டிருக்கு, இதுமாரி கை உடஞ்சிருக்கு, எப்படி இது ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போது வந்து அதுக்கான விளக்கம் அவங்க சொல்லுவாங்க. அவங்க வந்து அதுக்கு கீழே விழுந்தது, கீழே விழலை, அப்படி ஒரு சில பேர் வந்து இல்லை இதுமாதிரி போலீஸ் தான் என்னை அடித்தாங்க கொண்டாங்க அப்படின்னும் போது அதை வந்து கன்சர்ன் மேஜிஸ்ட்ரேட் ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு எடுத்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஃபர்தர் ப்ரொசீஜர் என்னவா இருக்கும்? நீதிமன்றம் வந்து அதுக்கான ஆக்ஷனும் எடுப்பாங்க.